நடிகர் விஜய் வீடு இடிக்கப்படும், அவருடைய படங்கள் வந்து நிறுத்தப்படும், பிறகு அவருடைய வருமான வரித்துறைகள் அவர்கள் நிறைய இப்படியெல்லாம் வந்து அவருடைய பயணத்தை தடுக்கும் வகையில் நிறைய பொருளைகளை கிளப்பிவிட்டு இருக்காங்க. விஜய்கள் பின்புறத்தில் வந்து பாஜக வந்து செயல்படுது, விஜய் வந்து பாஜக சாயலில் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் வந்து அனைத்து கட்சிகளும் எனக்கு தெரிஞ்சு பாஜகவை தவிர மாற்ற அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு வந்து எதிர்ப்பு குரலை தான் தெரிவித்து வந்திருந்தாங்க. கள்ளச்சாராயத்துக்கு எதிராக, போதை புழக்கத்திற்கு எதிராக தனது வலுவான குரலை நடிகர் விஜய் வந்து பதிவு செய்திருந்தார். அதுல வந்து மாநில கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமாக விமர்சனம் செய்திருந்தார். நீட் தேர்வுக்கு எதிராக நடிகர் விஜயின் குரல் வந்து பதிவானது வந்து இந்த சங்கிகள் கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலையில் ஒரு மிகப்பெரிய இடிவு வந்திருக்கு. இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது இந்த இடத்துல பார்க்கணும். சீமான் அவர்கள் வந்து நடிகர் விஜய் பொறுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் எல்லாருக்கும் சீமானை பொறுத்து பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாவேகா தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருந்து வருகிறது. கேரள நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனம் நடிகர் விஜய் மீது வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது நடிகர் விஜய் வந்து இந்த நீட் தேர்வு குறித்து பேசினது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விமர்சனமா மாறி இருக்கு. இங்க யாருக்கெல்லாம் அந்த விமர்சனம் வந்து எழுந்திருக்கு, யாருக்கெல்லாம் அதுல பெரிய பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா இந்த சங்கிகள் கூட்டத்துக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா நடிகர் விஜய் வந்து நீட் தேர்வுக்கு ஆதரவாக தனது குரலை வந்து பகிரங்கமாக பதிவு செய்தது வந்து அவர்களால வந்து ஏற்றுக்க முடியல. அவர்களுடைய மனக்குமுறலை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளத்துல கொட்டி தீர்த்து கொண்டு வராங்கன்றதான் பார்க்க முடியும். இதுல மிகப்பெரிய அளவுல பெரிய பெரிய பூதாகரத்தெல்லாம் கிளப்பி விட்டுட்டு வராங்க. பெரிய சதி திட்டத்தையே இந்த சங்கிகள் கூட்டம் வந்து தற்பொழுது வந்து நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த வீடியோல முழு காணொலியிலே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது நேற்றைய தினம் வந்து நடிகர் விஜய் வந்து கல்வி விருது வழங்கும் விழால மாணவர்களிடையே பேசுனது வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனமானது. அதாவது நடிகர் விஜய் நீட் தேர்வு குறித்து தான் வந்து மாணவர்களிடையே பேசியிருந்தாரு. நீட் தேர்வுல வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தெரிவிச்சிருந்தாரு. அதாவது நீட் தேர்வு வந்து ரத்து செய்தது திமுக அரசையும் வந்து வரவேற்றிருந்தாரு. இதுல வந்து பெரிய குழப்பங்கள் என்னன்னா, திமுக அரசை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து பகிரங்கமாக எதிர்க்க உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் எதிரி யாருன்னு பார்த்தா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான்ற ஒரு பெரிய விமர்சனம்லாம் எழுந்து வந்த நிலையில இதுல வந்து ரொம்ப காலமா பாஜக வந்து குளிர் காய்ந்து கொண்டு வந்த நிலையில நேற்றைய தினம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பேசியது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரத்தை ஏற்படுத்தி பாஜகவுக்கு வந்து பாஜகவை சார்ந்த சில சங்கிகளுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈழ்வை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அவர்கள் வந்து நடிகர் விஜய்கள் பின்புறத்தில் வந்து பாஜக வந்து செயல்படுது, விஜய் வந்து பாஜக சாயலில் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு, விஜய்க்கு பின்னாடி பாஜகவுடைய பெரிய புலிகள்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பல காலமாக வந்து எழுந்து கொண்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே நேற்று விஜய் அவர்கள் பேசியது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தமிழகத்தில் வந்து பெற்றிருக்கு. ஏன்னா நீட் தேர்வுக்கு ஆரம்ப கட்டத்தின் முதல்ல இருந்தே தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாலை தான் ஆரம்பத்திலிருந்து இருக்கு. ஆரம்பத்திலிருந்து அனைத்து கட்சிகளும் எனக்கு தெரிஞ்சு பாஜகவை தவிர மாற்ற அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு வந்து எதிர்ப்பு குரலை தான் தெரிவித்து வந்திருந்தாங்க. இந்த நிலையில பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வந்து நீட் தேர்வு வந்து விலக்கு கிடைக்கணும், அதை மாற்றணும்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பேசியது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களும் இந்த நீட் தேர்வுனால வந்து மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகிறாங்க. அந்த சமுதாயமே வந்து ஒரு முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலையில சென்று கொண்டிருக்கிறது என்று நடிகர் விஜய் அவர்கள் பேசியது வந்து அவருடைய அந்த அரசியல் வந்து எப்படி காட்டணும், ஒரு அனைத்து மதத்திற்கானமும் அனைத்து சமுதாயத்திற்கான அரசியலை வந்து நடிகர் விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்கலாம். புதிய ஒரு நல்ல ஜனநாயகத்தை தேடிதான் நடிகர் விஜய் அவர்களுடைய பயணம் வந்து இருக்கும் என்பதை நம்ம அவருடைய அந்த முதல் பேச்சிலேயே பார்க்கலாம். ஏன்னா அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கி முதல் மேடையாக நேற்றைய தினம் நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு இருந்தது. அந்த விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி 2ஆம் தேதி அவர் 3ஆம் தேதி என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு
எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினார். 2ஆம் தேதி அவர் வந்து கள்ளச்சாராயத்துக்கு எதிராக, போதை புழக்கத்திற்கு எதிராக தனது வலுவான குரலை நடிகர் விஜய் வந்து பதிவு செய்திருந்தார். அதுல வந்து மாநில கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமாக விமர்சனம் செய்திருந்தார். இதுல வந்து அலட்சியத்தை காட்டுகிறது திராவிட முன்னேற்ற கழகம், ஆளும் கட்சி இதுல வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார். இதுல வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நடிகர் விஜய் வந்து நேரடியா வந்து பாஜக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாரு, நம்ம கூட தோல் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை காலி செஞ்சு விடலாம் அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய திட்டங்கள்லாம் தீட்டி வச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவர்கள் தலைமையில வந்து ஒரு இடியாகவே நீட் தேர்வுக்கு எதிராக நடிகர் விஜயின் குரல் வந்து பதிவானது வந்து இந்த சங்கிகள் கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலையில் ஒரு மிகப்பெரிய இடி வந்திருக்கு. இதுல நடிகர் விஜய் அவர்கள் பெயரை எப்படியெல்லாம் கெடுக்கலாம், இவர்கள் எப்படியெல்லாம் பேரை கெடுப்பாங்க. இப்போ ஒன்றிய அரசு வேற பகிரங்கமா விமர்சனம் செய்திருக்காரு. ஒன்றிய அரசுன்னு சொன்னதற்காக எப்படி எல்லாம் வந்து ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து வருமான வரித்துறையினரை விட்டு அவர்கள் மீதி இருக்கக்கூடிய அவர்களுடைய சொத்துக்கள்லாம் எப்படி வச்சிருக்காங்க, அவர் எவ்வளோலாம் சம்பாதிச்சிருக்காரு, அதுக்கு முறையா ஒரு வரி கட்டியிருக்காரா, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாங்க. அதுல இருந்து ஒரு பைசா கூட அவர்கிட்ட இருந்து எடுத்து போக முடியல. அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வந்து நடிகர் விஜய் வந்து வருமான வரித்துறைக்கு நான் இவ்வளவுதான் சொத்து வச்சிருக்கேன், இவ்வளவுதான் பண்ணிருக்கேன்றதை தெளிவாக கொடுத்துட்டாரு. இப்ப நடிகர் விஜய் அவர்களை வேற வழியில் இப்படியெல்லாம் வந்து நோண்டி பார்க்கலாம், சீண்டி பார்க்கலாம்னுட்டு இந்த ஒன்றிய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது நடிகர் விஜய் அவர்கள் இப்ப தற்போது வசித்துக் கொண்டிருக்கக்கூடியது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவில் தான் அவர் வசித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த கடற்கரையிலிருந்து 200 மீட்டர் தூரத்துல நடிகர் விஜய் வீடு இருக்கு. அந்த இடத்துல முறையான அனுமதி பெறாமல் நடிகர் விஜய் அவர்கள் வீடு கட்டப்பட்டு இருக்கு. இதுல வந்து சிஎம்டி அப்ரூவல் வந்து சரியா வாங்கல, அவருக்கு வந்து இந்த மின்சாரம் முதல் கொண்டு அவர்களது அந்த வீடு கட்டப்பட்ட அந்த வரைகளை அப்ரூவல் கூட சரியா வாங்கலை, நிறைய கார்பரேஷன்ல சரியா அப்ரூவல் வாங்கலை அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் நோண்டிலாம் எடுக்கலாமோ, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எப்படியெல்லாம் பழி தூக்கி சாத்தலாமோ அப்படின்லாம் சொல்லி இந்த சங்கிகள் கூட்டம் நேற்று மதியத்துல இருந்து தூங்காம பல வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் நடிகர் விஜய் வீடு வந்து தற்போது இடிக்கப்படும் ஒரு பொருளை வந்து பயங்கரமா கிளப்பி விட்டுருக்காங்க. இது வந்து யாருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம நடிகர் விஜயுடைய ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா முதல் மேடையே நடிகர் விஜய் வந்து அவருடைய அரசியல் வெளிப்பாடை வந்து தெரிவிச்சிட்டாரு. அதாவது நேரடியாகவே வந்து யாருக்கும் சமரசம் இல்லாத, சமாதானம் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை தேடிய அரசியலை வந்து நடிகர் விஜய் வந்து முன்னெடுக்கிறார் என்பது இதுல தெளிவா தெரியுது. இந்த மக்களிடையே வந்து ஜாதி மதம் பேதமின்றி ஒரு நல்ல அரசியல் உருவாக வேண்டும் அப்படின்றது வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய கோட்பாடாக இருக்கிறது என்பது இந்த நேரத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப விஜய் பெயரை எப்படியெல்லாம் அவப்பெயர் ஏற்படுத்தலாம் அப்படின்றது இந்த சங்கிகள் கூட்டம் வந்து தூக்கம் இல்லாம நேற்று மதியானத்துல இருந்து அவங்க பார்த்த வேலையில நடிகர் விஜய் வீடு இடிக்கப்படும், அவருடைய படங்கள் வந்து நிறுத்தப்படும், பிறகு அவருடைய வருமான வரித்துறைகள் அவர்கள் நிறைய இப்படியெல்லாம் வந்து அவருடைய பயணத்தை தடுக்கும் வகையில நிறைய பொருளைகளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் பயப்படவும் மாட்டார், இதுக்கெல்லாம் அஞ்சு போகவும் மாட்டார் என்பது அவருடைய அந்த பேச்சிலே தெரிஞ்சது. நேற்று நடிகர் விஜய் அவர்கள் பேசியதிலே வந்து தெரிஞ்சது. இதுல குறிப்பா ஒன்றிய அரசு அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் பேசியது வந்து இது மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு வலியை தான் வந்து சங்கிகள் கூட்டத்துக்கு ஏற்படுத்தியிருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ஒன்றிய அரசு விமர்சிக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். நடிகர் விஜய் அவர்களும் தற்போது ஒன்றிய அரசை விமர்சிக்கும் போது நேரடியாகவே பாஜகவை நடிகர் விஜய் எதிர்க்கிறார் என்பது இதுல வந்து தெள்ள தெளிவா தெரிகிறது. நடிகர் விஜயை பொறுத்த வரையில ஆரம்ப கட்டத்திலிருந்து அவருடைய அரசியலை நம்ம பார்த்தா, ஆரம்பத்திலிருந்து அவருடைய அந்த விஜய் மக்கள் இயக்கம் பிறகு விஜய் வெற்றி கழகமா மாறிச்சு, தமிழக வெற்றி கழகமா மாறிச்சு. இதுல அவர்கள் தொடர்ந்து அந்த அரசியலை பார்க்கும்போது அவர்கள் மக்களுக்கான அரசியலை தான் பார்த்திருக்காங்க. தொடர்ந்து மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடத்துறதுக்கு முன்னாடி விலையில்லா விருந்தகமும் நடத்தியிருக்காங்க, மாணவர்களுக்கு இலவச இரவு நேர பாடசாலை நடத்தியிருக்காங்க, இலவச நூலகம் நடத்திட்டு வராங்க, இலவச கண் சிகிச்சை முகாம்லாம் நடத்திட்டு வராங்க. இது போல வந்து நிறைய நற்பணிகள் வந்து விஜய் மக்கள் இயக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இயற்கை பேரிடரும் போது நேரடியாகவே களத்தில் இறங்கி மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடிகர் விஜய் அவர்களே நேரடியாக போயிட்டு உதவி செய்ததெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டு மக்களை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. நான் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடத்தலாமா, நல்லது நமக்கு ஏதோ செஞ்சிருக்காங்க, நமக்கு இவ்வளவு பெரிய
பேரு புகழ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த மக்களுக்கு ஏதாவது நான் திருப்பி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து நடிகர் விஜய் அவர்களுக்குள்ள வந்து ஆரம்பத்துல இருந்து ஓங்கி இருக்கு. அதை அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேட்டியாகவே வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ எந்த இடத்துலயுமே வந்து சமரசம் இன்றி அவர் எதுவுமே மறந்துடல. அந்த அன்னைக்கு என்ன கோட்பாடு வச்சிருந்தாரோ, என்ன அரசியல் நிலை வைத்திருந்தாரோ அதை தான் இன்னைக்கு வந்து அவர் வச்சிருக்காரு. இந்த மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய அன்பு வச்சிருக்காருன்றத நம்ம வந்து விஜய் அவருடைய அந்த பயணத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பது இந்த இடத்துல பார்க்கலாம். இதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைப்பார்கள் அப்படின்லாம் வந்து பெரிய விமர்சனங்கள் வந்து எழுந்து வருகிறது. ஆனால் சீமான் வந்து விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பாரா இல்லை விஜய் சீமான் அவர்களுடன் கூட்டணி வைப்பாரா நம்ம வந்து 2026 பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா பாஜக வந்து விஜயோட பின்புலத்தில் இருக்குன்னு சொல்லும் போது பெரிய விமர்சனங்களா பல வருடமா பேசி கொண்டிருக்கும் போது நடிகர் விஜய் நேற்று பேசிய ஒரு பேச்சிலே வந்து பாஜக பகிரங்கமாக நடிகர் விஜய் எதிர்க்கிறார் என்பது தெரிஞ்சது. இதே போலதான் வந்து சீமான் அவர்கள் வந்து நடிகர் விஜய் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் எல்லா இடத்துலயும் சீமானை குறித்து பேசுறார், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அதே நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார். இதனால சீமான் அவர்களுடன் கூட்டணி வைப்பாரா அப்படின்றத வந்து பெரிய ஒரு முரணாகத்தான் தெரிகிறது. ஏன்னா சீமான் தம்பிகள் வேணா பேசிட்டு இருக்காங்க, விஜய் தம்பிகள் எந்த இடத்துலயும் வந்து சீமான் அவர்களும் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை கொடுத்து எந்த இடத்துல ஒரு 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 பேட்டியில கூட பேசி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதோட அரசியல் சீமானை இன்னைக்கு வரவேற்று பேசிக் கொண்டிருக்கிறார், இன்று விஜய் அவர்களை வந்து வாழ்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார். நாளைக்கே வந்து விஜய் அவர்களுடைய பயணங்கள்ல வந்து அவருடைய கொள்கைகள்ல வந்து சில மாற்றங்கள்லாம் வந்ததுன்னா சீமான் அவர்கள் பகிரங்கமாக எதிர்க்கக்கூடியவராக மாறிடுவார். அப்ப என்ன ஆகும், விஜய் தம்பிகளுக்கும் சீமான் தம்பிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல்கள் ஏற்படும். இப்ப எப்படி பாஜகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு கருத்து மோதல்கள் உருவாகி இருக்கிறதோ இதே மாதிரி பிற்காலத்துல வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிற்காலம் ரொம்ப காலம் நினைக்காதீங்க, இன்னொரு 2026 இன்னும் 2 வருடங்களுக்குள்ள அதோட இது நமக்கு வெளிப்பாடு வந்து தெரிய வந்துடும். விஜய்க்கு வந்து நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாவேகா தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்குன்றது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாகவே இருந்து வருகிறது. ஏன்னா அதிமுக இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வந்து அந்த கட்சி வந்து பலமா இல்லை. ஏன்னா அது வந்து பல அணிகளாக பிரிந்து கிடக்கிறதுனால அந்த ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வந்து இருக்கதான் செய்யும். அந்த அதிமுக வாக்கு வங்கியை வந்து விஜய் அவர்கள் வந்து பெற்று விடுவாரா அப்படின்னா கிடையாது. அதிமுக வாக்கு வங்கி அதிமுகவுக்கு தான் இருக்கும், திமுக வாக்கு வங்கி திமுகவுக்கு தான் இருக்கும். விஜய் இந்த இடத்துல எப்படி பிரித்து எடுப்பாருன்னா மாணவர்களிடையே இப்போ வந்து அவர்களுடைய தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியலும் புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களும் இந்த மாதிரி இப்போ சீமானுக்கு வாக்களிக்கிறாங்களே ஏதாவது மாற்றம் நடந்து விடுமான்னு சொல்லி ஒரு 31 லட்சம் பேர் வாக்களி, இந்த மாற்றம் விஜய் கிட்ட நடந்துடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வாடிட்டு வந்து மக்கள் வந்து அவருக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏன்னா விஜய் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து முதலமைச்சர் ஆவார்ன்றதுல எதிர்பார்க்கக்கூடியதாக தெரியல. ஏன்னா இங்க வந்து ஒரு பெரிய கட்டமைப்புல இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வந்து கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோட்டையில வந்து தவிர்க்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக வருவதற்கு வேணா வாய்ப்பு இருக்கும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நிலை வருதுனால இந்த இடத்துல பாஜக இனிமே தமிழகத்துல கால் ஊன்றுமா அப்படின்றதெல்லாம் வந்து அவர்களுடைய கனவுகள்லாம் பயங்கரமா சிதைக்கப்பட்டிருக்குன்னு தான் பார்க்கணும். இதனாலேயே இப்போ சங்கிகள் கூட்டம் பயங்கரமா பொங்கி எழுந்திருக்காங்க. சங்கிகள் கூட்டம் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்காங்க. நிறைய பொருளைகள் எல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. எதுக்கு விஜய் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்பது தெரிகிறது. விஜய் தம்பிகளும் அஞ்ச மாட்டார்கள் என்பது தற்போது தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. விஜய் வந்து நேரடியா பயந்து போயிடுவாரா இல்லை ஒதுங்கி போயிடுவாரா அப்படின்லாம் பார்த்தா அவருடைய அந்த கடந்த கால அரசியலுக்கும் இப்ப இருக்கக்கூடிய அரசியலுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. அப்போ வேணா அவர் வந்து அந்த படங்களுக்காக சில விஷயங்களுக்காக அவர் வந்து ஒதுங்கி இருக்கலாம். சில காரணங்களை முன்னிறுத்தி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு முன்னிறுத்தி அவர் வந்து சில அரசியல் கருத்துக்கள் தெரிவிக்காமல் நிறைய விஷயங்கள் வந்து ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனா இப்ப கட்சியாக விஜய் அவர்கள் துவங்கி அப்படியே நிற்கும் போது அதிகாரப்பூர்வமாக இந்த மாணவர்களுக்கு மக்களுக்கும் நேரடியாக களத்தில் இறங்கி உதவிகள்லாம் செஞ்சுட்டு வரதை பார்த்தா நடிகர் விஜய் அவர்கள் வந்து பின்வாங்க மாட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. இதனால வந்து நடிகர் விஜய் வந்து நேரடியாக அவருடைய பயணம் இருக்கும். நடிகர் விஜய் வீடு இடிக்கப்படுமா அப்படின்னா அது வந்து ஒரு சங்கிகள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு செருப்படியாகத்தான் அமைந்திருக்கிறது என்பது
இந்த நேரத்தில் பார்க்கலாம். நன்றி.